ஐ கேம் ஹியர் டு டாக் டு யூ. நான் இங்கே உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்க? வை டிட் யூ கம் ஹியர்? ஐ கேம் ஹியர் டு டாக் டு யூ. உன்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஹி வாஸ் ஹியர் பிஃபோர் ஃபியூ மந்த்ஸ். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இங்கே தான் இருந்தான். சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவன் இங்கே தான் இருந்தான். ஹி வாஸ் ஹியர் பிஃபோர் ஃபியூ மினிட்ஸ். தே won't be here anymore. அவங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டாங்க. They won't be here anymore. They won't be here anymore. I like to be here. எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. I like to be here. I like to be here. We live here. நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் வசிக்கிறோம். ஓகே, where do you live? எங்கே வாழ்கிறீங்க? I live in India. நான் இந்தியாவில் வசிக்கிறேன். I live in a village. நான் ஒரு வில்லேஜில் வசிக்கிறேன், வாழ்கிறேன். Don't be here now. இப்போ இங்கே இருக்காத. Don't be here now. You can come later. அப்புறமா வா. I'm here to help you. நான் இங்கே உதவி பண்ணுறதுக்காக இருக்கேன். உனக்கு உதவி பண்ணுறதுக்காக இங்கே இருக்கேன். I'm here to help you. I'm here to help you. I'm good at dancing. நான் டான்ஸில் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுறதுல வல்லவல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் I'm good at dancing. நடனம் நல்லா ஆடுவேன். She is good at teaching. அவள் நல்லா பாடம் எடுப்பாள், நல்லா பாடம் கற்பிப்பாள். So she is good at teaching. He is good at driving. அவன் நல்லா வண்டி ஓட்டுவான். He is good at driving. ஸோ ஒரு விஷயத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்றத நம்ம குட்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். She is good at driving. He is good at dancing, like that. They are good at handling the customers. அவங்க கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களை கையாளுறதுல வல்லவர்கள், நல்லா கையாளுவாங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. She came here to meet you. அவள் உன்னை சந்திக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கா. She came here to meet you. It's raining out, so I can't come now. மழை பெய்யுது, என்னால் இப்போ வர முடியாது. It's raining out, so I can't come now. The bus left just now. இப்போ தான் அந்த பஸ்ஸு போச்சு. The bus left just now. The bus left just now. The dress is expensive. You can't afford. இந்த ட்ரெஸ் விலை உயர்ந்தது, உன்னால் வாங்க முடியாது. The dress is expensive, so you can't afford. Pour some water. கொஞ்சம் தண்ணி ஊற்று. Pour some water in the curry. கறியில் கொஞ்சம் தண்ணி ஊற்று. Rectify the mistake. தவறை சரிப்படுத்து. மிஸ்டேக்கை சரிப்படுத்து. Rectify the mistake. Wait for 5 minutes. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் காத்திருங்க. Wait for 5 minutes. Wait for 5 minutes. Don't forget me. என்ன மறந்துடாதீங்க. Don't forget me. Don't forget me. என்ன மறந்துடாதீங்க. It's a way to forest. இந்த வழி காட்டுக்கு போகிற வழி, காட்டுக்கு போகிற பாதை. It's a way to forest. And it's a way to city. இது நகரத்துக்கு போகிற பாதை, சிட்டிக்கு போகிற பாதை. It's a way to city. It's a way to city. It's a way to village. இது கிராமத்துக்கு போகிற பாதை. It's a way to village. It's a way to village. I'm not used to it. எனக்கு அது பழக்கம் இல்லை. I'm not used to it. ஸோ ஒரு விஷயம் நமக்கு பழக்கம் இல்லைன்னா அதை நம்ம இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இதுவே பழகிக்கோ அப்படின்றத get used to it. Get used to it அப்படின்னு சொல்லலாம். She is not used to be alone. அப்படின்னா அவளுக்கு தனியாக இருந்து பழக்கம் இல்லை. She is not used to be alone. I am used to it. எனக்கு பழகிடுச்சு, நான் பழகிட்டேன். I am used to be alone அப்படின்னா நான் தனியாக இருந்து பழகிட்டேன். Who triggered you? உன்னை யார் தூண்டி விட்டது? உன்னை யார் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டது? Who triggered you? What did she say? அவள் என்ன சொன்னா? What did she say? What did she say? When did he come? அவன் எப்போ வந்தான்? When did he come? அவன் எப்போ வந்தான்? He came in the morning. அவன் காலையில் வந்தான். Why did you go? ஏன் போன? நீ ஏன் போன? Why did you go? Why did you go without me? என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஏன் போன? How much did they pay? அவங்க எவ்வளோ பே பண்ணாங்க? எவ்வளோ அமௌண்ட் செலுத்துனாங்க? How much did they pay? My life is completed. என்னோடய வாழ்க்கை முழுமையாகிடுச்சு. My life is completed. இதை ஹாப்பி மூடில் சொல்கிறது. My life is finished அப்படின்னா என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இது நெகட்டிவ் பார்ட்டில் சொல்கிறது. I lost my job. My life is finished. என்னோடய வேலை போயிடுச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. No smell. No smell அப்படின்னா வாசனை இல்லை. No smell. There is no smell. அங்கே எந்த ஸ்மெல்லும் இல்லை. No reason. எந்த காரணமும் இல்லை. why didn't you come to my birthday party? என் பர்த்டே பார்ட்டிக்கு ஏன் வரல? No reason. எந்த காரணமும் இல்லை. Don't be timid.
பயந்து சாகாத, பயப்படாத, கோழையாக இருக்காத அப்படின்னு நிறைய மீனிங்ஸ் வரும். ஸோ டோன்ட் பி timid. ஐ ஓவர் ஸ்லெப்ட் டுடே. இன்றைக்கி நான் ரொம்ப தூங்கிட்டேன். ஐ ஓவர் ஸ்லெப்ட் டுடே. ஸோ ஐ மிஸ் த பஸ். அதனால் நான் பேருந்தை தவற விட்டுட்டேன். டோன்ட் நிபிள் த ஃபுட் அப்படின்னா சாப்பாட்டை கொறிச்சு சாப்பிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் டோன்ட் நிபிள் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் நிபிள் த ஃபுட். அதே மாதிரி டோன்ட் நிபிள் த ஃப்ரூட்ஸும் வந்து கொறிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கும் நம்ம டோன்ட் நிபிள் அப்படின்னா கொறிக்காத, கொறிச்சு சாப்பிடாத.